அனைவருக்கும் வணக்கம். சாலட்ல வந்து பல வகையான சாலட் இருக்கு. எவ்ரிடே சாலடோட சாப்பாடு சாப்பிட்டா நமக்கே வந்து ஒரு ஹெல்தியா ஃபீல் ஆகும். ஸோ பல வகை சாலட்ல அதுல ஒரு வகை இந்த சிக்பீஸ் சாலட் அல்லது கொத்துக்கடலை சாலட். அதற்கு தேவையான பொருள்கள்ல வந்து கொத்துக்கடலை, அந்த கொத்துக்கடலை நல்லா வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அதை வச்சுக்கோங்க. எத்தனை கொத்துக்கடலை தேவையோ அத்தனை நீங்க எடுத்துக்க முடியும். 2 முட்டையை நல்லா பாயில் பண்ணி ஓட எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் 8 பீசஸா. ஒரே ஒரு தக்காளி துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் தான், அதை துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன். புதினா தழை இத்தினோண்டு, அந்த காக்கடி அதாவது வெள்ளரிக்காயில இருந்து பாதி காக்கடியை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எடுத்து வச்ச அந்த கொத்துக்கடலையை வந்து போடுற வேக வச்சது ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட். இது அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனா இப்போ உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் வேணும்னா நீங்க வந்து இதோட பச்சை மிளகாய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கும். இந்த இதோட கார சுவை வேணுங்கிறவங்க, இல்ல உங்களுக்கு பெப்பர் தான் வேணும்னா பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேண்டாம் இல்ல சாதாரண இதே போதும்னா இதே பொருள்களை வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். துண்டுகளாக நறுக்கி வச்ச தக்காளி பழங்களை போடுறேன். அதோட வெங்காயம், கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடமிளகாய் அதாவது கேப்சிகம் துண்டுகள், வெள்ளரிக்காய் துண்டுகளை வந்து போடுறேன். இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப நல்ல கிரன்ச்சியா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, படு டேஸ்டா இருக்கு, சூப்பர். இது அப்படியே கூட சாப்பிடலாம், நீங்க சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். கடைசியா புதினா தழைகளை போடுறேன். புதினா தழை எப்பொழுதும் எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப சூப்பர், நல்லது உடம்புக்குன்னு. அது எதுலையுமே சேர்த்தலாம். பொதுவாக இந்த சேலட் சேர்த்தும் பொழுது மிக சுவையா இருக்கும். கடைசியா நம்ம என்ன பண்றோம்னா வேக வச்ச அந்த முட்டை துண்டுகள் அதாவது கட் பண்ணி வச்சிருக்கிறத வந்து வைக்கிறோம். ரொம்ப சிம்பிள், நல்லாவே பண்ணி சாப்பிடலாம். பசிங்கும் போது வேற ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு எண்ணெய் உரியதுக்கு இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ ஃப்ரெஷ், எந்த ஆயிலும் இல்லாம சூப்பர். இப்போ இந்த கொத்துக்கடலை அல்லது சிக்பீஸ் சாலட் ரெடியா இருக்கு. சூப்பர் ஹெல்தி. இதுல ஆயில் கிடையாது, எதுவுமே நான் போடல, ஃப்ரெஷ், ரொம்ப சூப்பர். இப்போ உங்களுக்கு புளிப்புச்சுவை வேணும்னா ஃப்ரெஷ் லெமனை புழிஞ்சிக்கலாம், லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம், அதுல ரொம்ப ஜோரா இருக்கும். கார சுவை வேணும்னா பச்சை மிளகாய் குட்டி குட்டியா போட்டுக்கலாம், பெப்பரை போட்டுக்கலாம், படு சுவையா இருக்கும், நல்லாவே ஜாலியா சாப்பிட முடியும். யூஸ்வலா வந்து இந்த மாதிரி முட்டைகள் இந்த கலர்ல தான் இங்க கிடைக்குது. எங்க ஊருக்கு போனா நான் வந்து வெள்ளை முட்டை அப்படின்னு சொன்னா உடனே எங்க சிஸ்டர் போதும் போதும் முட்டைன்னா வெள்ளையா தான் இருக்கும் மகா. ஆனா நான் மோஸ்ட்லி பார்த்ததெல்லாம் இந்த மாதிரி கலர் முட்டை தான் இங்க பார்த்துருக்கேன் நான். ஸோ எந்த முட்டையா இருந்தாலும் சரி அதை நீங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி சாலட் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியா நம்ம உடம்ப வச்சுக்க முடியும். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன்.